வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எதிராக ட்ரம்ப் பேசியிருக்காரு. யாராவது மாற்று கரன்சியை டாலருக்கு கொண்டு வர நினைச்சிங்க அவ்வளோதான் இருக்கிறத பற்றி டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 144 புள்ளிகள் அதிகரித்து 24,276 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 445 புள்ளிகள் அதிகரித்து 80,248 நிறைவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு யாருமே இவ்வளோ ஏறும்னு எதிர்பார்க்கல, ஆனால் ஏறி இருக்கு. என்ன விஷயங்கிறத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கு எப்படி பார்த்தாலுமே மார்க்கெட் கம்மியா இருக்குன்னு தான் பல பேர் கணிச்சாங்க முதலீட்டாளர்கள். ஆமா, இருந்தா கூட நிப்டி சென்செக்ஸும் இன்க்ரீஸ் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. வேலிடான ரீசன் என்னங்க சார்? நிச்சயமா. அதாவது வெள்ளி அன்று நம்முடைய பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி வரும் வெளியானது இரண்டாம் காலாண்டுக்கு. அந்த Q2 ஜிடிபி நம்பர்ஸ் 5.4 சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதற்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் குறைவு, சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப குறைவா இருந்தது. சந்தை எதிர்பார்த்ததை விடவும் குறைவா இருந்தது. சோ எந்த விதத்துல பார்த்தாலும் அது நெகட்டிவா இருக்கிறதுனால இன்னைக்கு நிச்சயமா சந்தை ஒரு வீழ்ச்சியை, பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் ஒரு நெகட்டிவா தான் முடியும்னு எதிர்பார்க்கப்பட்டது. யாருமே பாசிட்டிவா வரும்னு எதிர்பார்க்கப்படல. ஆனா சந்தை இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்குது. இதுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாத காரணம் எதுவுமே சந்தையில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப இந்த பிரிக்ஸ் நாடுகள் டாலரைசேஷன் பண்ணும்பொழுது அப்ப அதுக்கு நான் 100% டாரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்குது. இது மாதிரி வின்ஃபால் டாக்ஸ், அது அப்கோர்ஸ் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதை தவிர எல்லாமே ஜிடிபியா இருக்கட்டும், பிஎம்ஐயா இருக்கட்டும், டாலரைசேஷனுக்காக 100% டாரிஃப் போடுவேன்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாம் நெகட்டிவா இருக்கும் பொழுது மார்க்கெட் ஏறி இருக்குன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இன்னைக்கு மாலை 5:30 பிறகு செபியினுடைய இதுல பார்க்கணும் எஃப்ஐஎஸ் உடைய பர்ச்சேஸ். ஏன்னா மார்க்கெட் நல்லா இறங்கி பவுன்ஸ் பேக் ஆயிருக்குது. இப்போ அந்த ரேஞ்ச் வந்திருக்கிறதுனால ஒருவேளை எஃப்ஐஎஸ் வாங்கியிருந்தாலுடைய வேறு காரணங்கள் எதுவும் ஸ்பெசிபிக்கா எனக்கு இருக்குதா தெரியல. ஏன்னா 24,350 அளவுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 23,550 அளவுல சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை தொட்டு 2 முறை தொட்டுட்டு மேல எழுந்து வந்துருச்சு. சோ பேரிஷ் ட்ரெண்ட்ங்கிறது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சோ புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது இஸ் பேக். பட் வித் இன் தி புல்லிஷ் ட்ரெண்ட் இது சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தா இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஏறி இருக்கு. மிட் கேப் செலக்ட் அந்த குறியீடுகள் எல்லாமே நிஃப்டியை விட அதிகமா ஏறி இருக்குது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் கேப் 50, மிட் கேப் 100, அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் 100 ஒன்னு இருக்கு. இது ஸ்மால் கேப் 15 இன்னொன்னு இருக்கு. இந்த நாலுமே 1% மேல இன்னைக்கு ஏறி இருக்கு. பிராடர் மார்க்கெட் ஏறி இருக்குது. அதுலயுமே நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவா இருக்கட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அட்வான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. 52 வீக் ஹை லோல பாத்தீங்கன்னா ஹை தான் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக் லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணதை விட 4 மடங்கு. சோ எந்த விதத்துல பார்த்தாலுமே மார்க்கெட்டினுடைய ஒரு பேரிஷ் சைனே இல்ல. நம்ம என்ன காரணம்ங்கிறத உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே இது காரணம் சரியாக தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்விக்கி 4% ஏறி இருக்கு. அதுக்கு ரீசன் என்னங்க? ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவங்க ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோட்ல இருக்காங்க. இப்ப புதிதாக பணம் திரட்டி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கைவசம் ரொக்க கையிருப்பு அதிகமா இருக்கு. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5% ஏறி இருந்துச்சு. அதனுடைய பங்கு என்னன்னா அவங்கள்ட்ட போல்ட்னு ஒரு இருக்கு, 10 மினிட் ஃபுட் டெலிவரி ஆப். ஓகே, அந்த ஃபுட் ஸ்விக்கியில இன்ஸ்டாமார்ட் ஒன்று இருக்குது. அது எல்லாம் ஃபுட் டெலிவரி ஒரு நார்மலா 1/2 hour ஆகும்னா இது 10 நிமிஷத்துல கொண்டு கொடுக்கறது இருக்கு. இது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட சிட்டிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு குறிப்பிட்ட சில முக்கியமான நகரங்கள்ல மட்டும்தான் இருக்குது. நம்ம மெட்ரோஸ்ல, மேஜர் மெட்ரோஸ்ல தான் இருக்கு. மும்பை, டெல்லி, ஹைதராபாத் அந்த மாதிரி. இனிமேல் அது ஒரு 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாமே அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெப்டோ கேஃபேன்னு ஒண்ணு இருக்குது. ஜெப்டோல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு 10-15 நிமிடங்கிற குவிக் காமர்ஸுக்கு மாறும் பொழுது இந்த எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் ஷேர்ஸும் அதிகமாக இருக்கு, 6%. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கீங்களே சார்? இல்ல, அவங்க நிறைய ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றதை விட குவாலிட்டி கண்ட்ரோல்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையில இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால அது பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையினாலே என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு 6% வரைக்கும் 5-6% ஏறி இருந்தது இன்னைக்கு. அது மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களுமே அவங்களுடைய ஸ்டோர்ஸை இப்ப இருக்கிறதுல இருந்து 4-5 மடங்கு அதிகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப 750-800 ஸ்டோர்ஸ் கிட்ட இருக்கு. இதை கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்டோர்ஸா இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸை கணிசமாக அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விற்பனை அதிகரிக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரீச் அதிகமா இருக்கும் பொழுது நேச்சுரலி விற்பனை அதிகரிக்கும், அதுல சந்தேகம் இல்லை. பட் சோஷியல் மீடியால இவங்களுக்கு ஒரு பேட் பப்ளிசிட்டி இருக்கையில இவங்க தைரியமா போறாங்கிறது ஏதோ ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறத காட்டுது. நம்ம பொறுத்திருந்து அது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத பார்த்து தான் காஷியஸா தான் ட்ரீட் பண்ணணும். இதுல
நவம்பரோட அந்த பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அது எதை சார் குறிக்குது? ஜிடிபிக்கு அதுக்கும் ஈக்குவலா ஒத்து போகுதா இல்ல முரண்பாடா இருக்கா? இல்ல ஓரளவு ஒத்து போகுதுன்னு தான் சொல்லணும். ஜிடிபி குறைவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஜிடிபி வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்ப அது வந்து 2ஆம் காலாண்டுக்குள்ளது. பட் இது வந்து நவம்பர் மாதத்திற்குள்ள பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் HSBC அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. இது வந்து நவம்பர் மாதத்திற்கு 56.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர்ல 57.5 இருந்தது. அப்பவே ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருந்தது. இப்போ வந்து இன்னும் இந்த கடந்த ஓராண்டுல இந்த ஆண்டு நடப்பாண்டு பொறுத்த வரைக்கும் ஜனவரில இருந்து எடுத்து பார்த்தோம்னா இதுதான் லோயஸ்ட். ஒரு கடத்துல நமக்கு 60க்கு மேல எல்லாம் இருந்தது. இப்ப 56.5 அப்படின்னு இருக்கு. இதுல பாசிட்டிவா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 50க்கு மேல இருக்க வரைக்கும் பாசிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி growth இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். 50க்கு கீழே போனா நிச்சயமா ரொம்ப ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன், கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அக்டோபர்ல 57.5 இருந்தது, இப்ப 56.5 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இது முக்கியமான காரணம் அவங்க சொல்றது வந்து விலைவாசி ஏற்றம், பணவீக்கம் காரணமாக அவங்களுடைய அந்த உற்பத்தியில அடக்க விலை இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு. அதனால வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க உற்பத்தி எல்லாம். சோ இதுதான் வந்து முக்கியமான விலைவாசி ஏற்றம் தான் இந்த பிஎம்ஐ குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. டேலி ஆகுதுங்கிறது வந்து தொடர்ச்சியா இருக்குங்கிறத பாக்குறேன். சோ இது 2ஆம் காலாண்டு 3ஆம் காலாண்டினுடைய ஜிடிபியும் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜனவரி பிப்ரவரியில வெளியாகும் பொழுது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆர்பிஐ அந்த ரேட் கட் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு சந்தையில, பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க. அதை பத்தி சார்? இல்ல, மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு போன தடவை இருந்தது உண்மை. பட் அதுக்கப்புறம் 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசத்தினுடைய பணவீக்கம் குறித்த புள்ளிவிவரங்கள் எல்லாம் வந்தாச்சு. அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப போன மாசம் புள்ளிவிவரம் பார்த்தோம், நம்ம வந்து பணவீக்கம் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத பார்த்தோம். இந்த மாதிரியான பணவீக்கம் அதிகரிப்பு, அதுவும் உணவுப் பொருள் மீதான பணவீக்கம்லாம் இரட்டை இலக்கத்தில் இருக்கும் பொழுது வட்டி விகிதத்தை குறைப்பதுங்கிறது அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. இதை பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவரும் சென்ற மாசம் சொல்லியிருந்தாரு. பிப்ரவரியில தான் வந்து அடுத்த வட்டி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது டிசம்பர்ல இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பணவீக்கம் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைவரும் வந்து சென்ற மாதம் சொல்லியிருந்தாரு. அப்பவே இது தெளிவா இருந்தது. அதனால வட்டி விகிதத்தை இந்த டிசம்பர் 6ஆம் தேதி கூடக்கூடிய மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு கமிட்டி, அவங்க தான் வட்டி விகிதத்தை தீர்மானிப்பது, ஓட்டு போட்டு அந்த கமிட்டி உறுப்பினர்கள். அதுல வந்து வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான ஒரு தீர்மானம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஒருவேளை லிக்விடிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சிஆர்ஆரோ எஸ்எல்ஆரோ கட் பண்ணலாம். பட் அதுவுமே ரொம்ப லோவா தான் இருக்கு ஏற்கனவே. அதுக்கு இதுக்கு மேல குறைப்பாங்களான்னு தெரியல. குறைச்சா வட்டி விகிதத்தை தான் குறைக்கணும். பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகத்தான் தெரிகிறது. இதுவுமே நிறுவனங்களுடைய லாபத்துல வந்து, ஏன்னா ஒரு பக்கம் இன்ஃபிளேஷன், இன்னொரு பக்கம் வட்டி விகிதம் அதிகமா இருக்குது. ரெண்டுமே வந்து இந்த கம்பெனிகளுடைய லாபத்துல வந்து கை வைக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு இருக்க சாய்ஸ் ரொம்ப லிமிட்டட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னங்கிறத நம்ம பார்க்கணும். மெயினா பிரிக்ஸ் சார், இதை பத்தி தான் நேத்துல இருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு. இத்தனைக்கு நம்ம மோடிஜியோடைய ஃப்ரெண்டு தான் ட்ரம்ப், புத்தினுக்கும் கூட ஃப்ரெண்டு தான் அவரு. இதை விட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எதிராக யாராவது டாலருக்கு மாற்றா ஏற்படுத்த முயன்றீங்க, அவ்வளவுதான் 100% டேரிஃப் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது என்ன சார் முடிவெடுப்பாங்க? என்ன மாதிரி சார் தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் சந்தையில, பொதுவா இந்தியால, உலக அளவுல? இவர் எப்ப பதவி ஏற்பாரு, பதவி ஏற்று ஒரு 3 மாசம் போகணுங்கிறத எல்லாருமே இப்ப ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் என்னென்ன அறிக்கை எல்லாம் விடுவாரு, என்னென்னலாம் சொல்ல போறாருன்னே தெரியல. நம்மளுமே வந்து நம்ம நாடுகள், இந்த பிரிக்ஸ் நாடுகளும் வந்து செய்யறத குவைட்டா செய்யணும், அமைதியா செய்யணும், பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் பப்ளிக் ஸ்டாண்ட்ஸ். ஆக்சுவலா இது இறங்குவாங்களான்னா, இறங்கினா நம்ம பாதிக்கப்படுறோம்னா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. 100% டியூட்டி போட்டா இந்தியாவில இருந்து பெரிய அளவுல இறக்குமதி நடக்குது. அந்த இறக்குமதியை முழுவதும் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அமெரிக்கா இன்னும் சுயசார்பா இல்ல. பல ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்க வெளிநாடுகளை நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கு. எப்படி நம்ம அவங்களை நம்பி இருக்கோமோ அந்த மாதிரி அவங்களும் நம்மள நம்பி இருக்காங்க. 100% டியூட்டி போட்டா அப்பவும் இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் வரலாம். அப்ப பொருட்களுடைய விலை அதிகரிக்கும், நமக்கு அதிக டாலர் கிடைக்கும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதிக ரெவென்யூ கிடைக்கும், டாலர் கிடைக்காது, அவங்களுக்கு அதிக ரெவென்யூ கிடைக்கும். சோ அதுக்காக அவங்க பாக்குறாங்க. பட் விற்பனை என்ன ஆகுங்கிறதெல்லாம் பார்க்கணும். சோ இதுல நம்ம பாட்டம் லைன் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் ஸ்டாண்ட்ஸ், ஒரு அது ஆக்சுவலா நடக்குமாங்கிறது போதான் பார்க்கணும். பட் தற்காலிகமாக இதனுடைய பாதிப்பு என்ன, இந்த குறுகிய காலத்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா உடனே டாலர் எகிரிடுச்சு. டாலருடைய மதிப்பு கணிசமாக, அதாவது ரூபாய் வீக்கன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுதான் முக்கியம். ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பெருசா ஏறல. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது பெருசா ஏறல. அது இன்னமும் வந்து அந்த 106 அப்படிங்கிற அளவுல, அதாவது 106.25 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அதுல பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் ரூபாயினுடைய மதிப்பு பார்த்தா ஸ்பாட் மார்க்கெட்ல 84.25 போயிடுச்சு. கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் என்எஸ்சில பாத்தீங்கன்னா 84.85. இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40-45 பைசா 84.4 இருந்தது சென்ற மாத துவக்கத்துல. இப்ப ஒரு 50 பைசா கிட்ட அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. 84.85. இது வந்து முன்ன எப்போதும் இல்லாத ஒரு புதிய உச்சம்னு
சொல்லலாம். இதற்கு முக்கியமான 2 காரணம் பாத்தீங்கன்னா, இந்த டாலருடைய மதிப்பு இப்படி கணிசமாக உயர்ந்ததுக்கு. ஒன்று, இந்த டி டாலரைசேஷனுக்கு அகைன்ஸ்டா ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்ட். நான் வந்து பிரிக்ஸ் கரன்சின்னு கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து 100% டியூட்டி டாரிஃப் போடுவேன் பிரிக் நேஷன்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸுக்கு அப்படின்னு சொன்னது. 2வது, வெள்ளி என்று வெளியான அந்த பொருளாதார ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் வந்த உடனே இது 2மே வந்து ருப்பியை கொஞ்சம் வீக்கன் ஆக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் தான் பொருளாதார ரீதியாக. அது நடந்திருக்கு. இன்னும் மேலும் இது வந்து ரூபாய் வீக்கன் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுதோ இல்லையோ, பட் ரூபாய் மேலும் வீக்கன் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரிக்ஸ் போதான் தெரியும் சார். ஆமா, இது நம்ம பொறுத்து இது அவர் சொல்றபடி எல்லாம் செய்வாரான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரு சாராருக்கும் அதுல பாதிப்பு இருக்கு. சோ அது யோசிச்சு தான் செயல்படணும். சொல்றது பதவிக்கு வர்ற வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லலாம். பதவிக்கு வந்த பிறகு என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து இந்தியாவுமே ஓரளவு இதை கவனமா கையாளும் நான் நினைக்கிறேன். பொது வெளியில பேசுறதை விட நேரடியாக டீல் பண்ணி இதை ஒரு மாதிரி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து தரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டி டாலரைசேஷன்ங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில செக்டார்ல. பட் அதுல இன்னொரு செக்டார்ல பாத்தீங்கன்னா யூரோ வந்து வீக்கன் ஆகி டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதையும் பார்க்க முடிகிறது நம்மளால. சோ டாலர் முழுவதுமாக அழித்து விடுறதுங்கிறதா ஒரு கனவா தான் இருக்கும் இப்போதைக்கு. அது ரொம்ப நீண்ட நெடுங்காலம் கழித்து அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பட் அது வரைக்கும் we have to live with it அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தான். அது மாதிரி PAN 2.0 ஏதோ புதுசா ஏதோ அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல அது என்னங்க சார்? அவங்க இமெயில்ல வருமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல் டீடைல்ஸ் நான் இன்னும் பார்க்கல. பார்த்த பிறகு நாளைக்கு அதை நம்ம டீடைல்டா பேசலாம். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சார், கமாடிட்டி வந்து சர்ப்ரைசிங்லி டாலர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கிறதுக்கு நார்மலா தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலை இந்தியாவில் ஏறணும். பட் அந்த அளவுக்கு ஏறல. இன்னும் சொல்ல போனா இறங்கி இருக்கு. தங்கத்தினுடைய விலை வந்து முன்பேர வணிகத்துல பிப்ரவரி மாத ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 3/4% இறங்கி இருக்கு. வெள்ளியினுடைய விலையும் 1% இறங்கி இருக்கு. 91,000 கிட்ட மேல இருந்தது. இப்ப 90,280 வந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் சர்வதேச சந்தையிலையுமே தங்கம் வெள்ளியினுடைய விலை வந்து கொஞ்சம் இறக்கத்துல தான் இருக்கு. அங்க ஒரு $20 கிட்ட தங்கத்தினுடைய விலை இறங்கி இருக்கு. வெள்ளியினுடைய விலையும் வந்து $30 அருகாமையில் வர துவங்கி இருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில ஸ்டேபிளா கொஞ்சம் டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல 69 கீழே தான் இருக்கு. பட் ஸ்டேபிளா இருக்குது அந்த ரேட்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்க முடிகிறது. ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிச்சுன்னா தங்கத்தோட விலை எப்படி சார் இருக்கும்? ஏறுமா இறங்குமா எப்படி இருக்கும்? அந்த டு தட் எக்ஸ்டென்ட் ஏறும். இப்ப இன்னைக்கு ஒருவேளை ஏறாமல் இருக்கலாம். டாலருடைய மதிப்பு நாளைக்கும் இதே அளவுல இருந்துச்சுன்னா சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் இல்லை அல்லது சின்ன ஏற்றம் இருக்குன்னா தங்கத்தினுடைய விலை இங்க அதை விட அதிகமா ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது டாலருடைய மதிப்பு உயர்தல் அது அதனுடைய ஒரு இன்கார்பரேட் ஆகி வரும் நான் நினைக்கிறேன். சார், வரும் நாட்கள்ல பங்குச்சந்தை எப்படி சார் இருக்கும்? இன்னைக்கு வந்து எதிர்பார்க்காத பங்குச்சந்தை வேற விதமான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. வரும் நாட்கள்ல எப்படி சார் இருக்கும்? வரக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது நாளாக தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு, லோயர் சர்க்கியூட் கம்மியா இருக்கு. 52 வீக் கணிசமாக ஹையா இருக்கு. 52 வீக் லோ வந்து லோவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. ஹை ரொம்ப அதிகமா இருக்கு, 10 மடங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, டிக்ளைன் லோவா இருக்கு. நிப்டி எல்லா குறியீடுகளும் ஏறி இருக்கு. செக்டார் வைஸ் எல்லா குறியீடுகளும் ஏறி இருக்கு. சோ அண்டர் டோன் பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் பேர் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நோ ஓவர் புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகும். சோ அதன் அடிப்படையில் இந்த ட்ரெண்ட் இந்த வாரம் முழுவதும் அப்படி இருக்கலாம். பட் 3 நாள் தொடர்ந்து ஏறி இருக்கிறதுனால ஒருவேளை நாளை ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லாம இல்ல. ஐ cannot rule that out. ஏன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நிப்டிக்கு அந்த 200 day EMA சொல்றோம் இல்லையா, அதன் அடிப்படையில் இந்த சப்போர்ட் வந்து 23,356. டெம்பரரியா இப்ப ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,350. அப்போ இன்னொரு 100 புள்ளிகள் 150 புள்ளிகள் வரைக்கும் ரொம்ப பணம் அதிகரிக்கலாம். அப்ப அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அதை தாண்டி அப்ப திரும்ப இறங்க ஆரம்பிக்கும். தாண்டுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதை பொறுத்து தான் இருக்கு. இதுக்கிடையில நிறைய இப்போ ஐபிஓ ரிலேட்டட் ஒரு நியூஸையும் நம்ம இங்க சொல்லி ஆகணும். இந்த C2C அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ்னு ஒரு நிறுவனம் ஐபிஓ வந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பு. அது ஒரு சிறிய நிறுவனம், 99 கோடி வந்தாங்க. பட் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, சென்ற மாத கடைசியில் அது லிஸ்ட் ஆயிருக்கணும். ஆனால் அலாட்மெண்ட் லிஸ்டிங் எல்லாத்தையும் செபி திடீர்னு ஐபிஓ முடிந்ததற்கு பிறகு நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டிங்ல வந்து நிறைய எரர்ஸ் இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, அது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஆண்டுகள்ல நான் என்னுடைய மெமரி சர்வ்ஸ் மீ ரைட். பட் அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்து அதுல முதலீடு செய்தவர்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நீங்க வித்ரா பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க வேணா எடுத்துக்கிட்டுருங்க, நாங்க இதுல சில கன்சர்ன்ஸ் இருக்கு பாக்குறோம்னு. இத சொன்ன உடனே கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட 3.25 லட்சம் 3,72,000 அப்ளிகேஷன்ஸ் வித்ரா பண்ணிருக்காங்க. 27 கோடி ரூபாய் அளவுக்கு வித்ரா பண்ணிருக்காங்க. மிச்ச பேருக்கு இப்ப அலாட்மெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இதுக்கு இடையில என்எஸ்சியை வந்து ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி வச்சு இந்த நிறுவனம் திரட்டிய முதலீடுகளை சொன்னபடி முதலீடு செய்கிறார்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணி அதனுடைய யூட்டிலைசேஷன், அந்த ஃபண்ட்ஸோட யூட்டிலைசேஷனை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க.
அது போக அந்த கம்பெனியை வந்து ஒரு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க செபி அந்த கம்பெனிக்கு. இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் போட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் பூரா எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பணம் வேண்டாதவங்களும் எடுத்துக்க சொல்லி ஆல்ரெடி அனுமதிச்சிட்டதுனால அவங்களுக்கு பணம் போய் சேர ஆரம்பிச்சிருக்கணும். நேற்று வரைக்கும் யாருக்கும் வரலன்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்று நாளை வரதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வந்து ஒரு லிட்டில் ஒரிசம் இன்சிடென்ட்டா நான் பாக்குறேன். ஒரு பக்கம் பாசிட்டிவ் என்னன்னா அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்துல துணிச்சலாக ரெப்புடேஷன் ரிஸ்க் பத்தி கவலைப்படாம செபி வந்து முதல்ல விட்டுட்டாலும், ஏன்னா முதல்ல இதை விட்டுற கூடாது, அவங்க எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் மினிட்ல கவனிச்ச உடனே அதை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது வந்து நம்ம வேற வழியில அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ குப்புற விழுந்தாலுமே செல்லுமா நோட்லங்கிற மாதிரி விட்டுருந்தாங்கன்னா முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அந்த ரெப்புடேஷன் ரிஸ்க் பத்தி கவலைப்படாமல், இன்ஃபேக்ட் இது ஒரு விதத்துல ஒரு ரெப்புடேஷன் அவங்களுக்கு கொண்டு வரும் நான் நம்புறேன். நிறுவனங்களும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. நாங்க தப்பிச்சிட்டோம்னு நினைக்காம கடைசி நிமிஷம் வரைக்கும் மாட்டிக்க சான்ஸ் இருக்குன்னு. முதலீட்டாளர்களுமே நம்ம திரும்ப சொல்றது இதுதான், ஐபிஓல கவனமா இருங்க. அது பட்டியலிடப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு வாங்குறத ஒப்பிக்கலாமா, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, வாங்கின பணத்தை அவங்க சொன்னபடி அதுக்கு தான் பயன்படுத்தி இருக்காங்களா இல்லையா பாருங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து, அது பார்க்கணும். சுரக்ஷா டயக்னோஸ்டிக்ஸ் ஒரு ஐபிஓ, அது வந்து சென்ற வாரம் ஓபன் ஆனிச்சு, வெள்ளி என்று ஓபன் ஆனிச்சு. நாளை முடிவடைகிறது. பங்கு ஒன்று வந்து 420 ரூபாயிலிருந்து 441 ரூபாய் வரைக்கும் அந்த விலைப்பட்டியல் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா நாளை கடைசி தினம், இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது 25% தான் விண்ணப்பம் வந்திருக்கு. சோ நாளைக்கு இது ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகுமா இல்லையா, அதுல வழக்கம் போல பெரும் பல நிறுவனங்கள் கடைசி நாள்ல சப்ஸ்கிரைப் ஆனதையும் பார்த்திருக்கோம். பொறுத்திருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நிச்சயம் சார், சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். மேலும் நிறைய கேள்வி இருக்கும், அதை நிச்சயம் உங்களுக்கு தோன்ற கேள்விலாம் பதிவிடுங்க, வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்றோம். தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.